அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். ஒரு எல்லா கிறிஸ்தவர்களான ஒரு கேள்வி நம்ம அவரை பற்றி பேசும்பொழுது கேட்பார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்கிறார், நமக்காக மரித்தார், எல்லாம் செய்தார். ஆனால் அதுக்காக நம்மளிடமிருந்து ஏதாவது கேட்பாரா? என்ன, அவர் நமக்கு எல்லாம் ஃப்ரீயாக தான் செய்தார். தேவன் நம் மீது அன்பு கொண்டு எல்லாவற்றையும் செய்ய சொன்னார், அவர் செய்தார். ஆகையால் அவருக்கு நன்றி உள்ளவராகவோ ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதாகவோ வேதம் எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா என்று கேட்பார்கள். சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே நம் பாவங்களை மன்னிக்க வந்தார், மன்னித்தார். அவைகளையெல்லாம் அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்காக மிகவும் கஷ்டப்பட்டார். நீங்கள் பட்டிருக்க வேண்டிய எல்லா கஷ்டங்களையும் அவர் பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவமும் அவர் மேல் தழும்புகளாக விழுந்து, அப்படி நமக்காக அந்த பாவத்தை சுமந்ததற்காக நான் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? அதை நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு லூக்காவில் உள்ள ஒரு நிகழ்வு மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். லூக்கா 17:12-19 வரை வாசியுங்கள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த தொழுநோயாளியில் திரும்ப வந்தவன், குணமாகி திரும்ப வந்தவன் ஒரு சமாரியன் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அங்கு அது சமாரியன், அவன் ஒரு அந்நியன் என்று பொருள்படும்படி இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுவார். ஏனென்றால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அந்த சமாரியா என்ற அந்த பட்டணம், அந்த தேசம் இஸ்ரவேல்களால் மட்டுமல்ல, இஸ்ரவேல்களை எல்லாம் அங்கிருந்து அகற்றிவிட்டு புறஜாதியினரை கொண்டு அங்கு குடியேற்றினான். அசீரிய ராஜா என்று போடப்பட்டிருக்கும். ஆகவே அதிலிருந்து வரக்கூடியவன் இஸ்ரவேல் இருக்க முடியாது. தேவனை பற்றி அறிந்தவனாகவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவனே ஒரு தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருந்தான் என்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவளையெல்லாம் அறிந்தவனும் இவர்களால் எல்லா பலனையும் பெற்றவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? நிச்சயமாக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த சிலுவை மரணத்தில் தன் குமாரன் பலியாகி மனிதர்களின் பாவத்தை போக்குவது பிதாவின் சித்தமாயிருந்தது. அதையே பூமியில் செய்யும்படிக்கு அவர் வந்தார். அதை செய்து முடித்து விட்டார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். யோவான் 17:4 வாசிப்பீர்களே. ஆனால் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இங்க பாருங்கள், இவர் எப்படி சொல்லுவார் என்று. ஆண்டவரே, நீர் சொன்ன காரியத்தெல்லாம் நான் செய்துட்டேன். நீர் எனக்கு இங்க வந்து என்ன மாதிரியான காரியங்களை பூமியில் இந்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னீரோ அத்தனையும் நான் செய்து விட்டேன். அப்படி நான் செய்ததின் மூலமாக உண்மை மகிமைப்படுத்துகிறேன். அப்படின்னா இதிலிருந்து ஒரு உண்மை வெளியாகிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டுமானால் அவர் சொன்ன எல்லாவற்றையும் நீங்களும் செய்ய வேண்டும். நீங்கள் செய்து முடிக்கும் போதுதான் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். தெளிவாக இருக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பாவ நிவாரண பலியாக நியமிக்கப்பட்டு இருப்பதையும் உயிர்த்தெழுதல் பற்றியும் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டிருந்ததையும் அறிந்தவராயும் இருந்தார். பாருங்க, அவர் எதேச்சியா ஒன்றும் இங்கே மாட்டிக்கிடவும் இல்லை, நமக்காக வேண்டியவர் வழியாகவும் இல்லை. தெரிந்தே, அவருக்கு தெரியும், உலக தோற்றத்திற்கு முன்னே அவருக்கு தெரியும், சேர பாவத்துக்கெல்லாம் நான் தான் பலியாகணும்னு அவருக்கு தெரியும். தெரிந்தே இங்கே வந்தார். சிலுவை எனக்காக காத்திருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். வந்து உனக்காக இங்கு மரித்தார். இப்படி அவர் செய்ததினால் அவர் முதலிலே அவர் செய்தாரா என்பதை பார்ப்பதற்கான வசனத்தை பார்க்கலாம். 1 பேதுரு 1:18-22 வரை வாசிப்பீர்களே. ஆனால் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே நீயும் நானும் எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாலேயே அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அவர் மனிதனாக இங்கு அவதாரம் எடுத்து வரும் பொழுதே அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை எல்லாம் அங்கு வைத்துவிட்டு அடிமையின் ஒரு ஸ்தானம் எடுத்து நமக்காக மன்னிப்பதற்காக பூமிக்கு வருகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு சிலுவையிலேயே மரிக்க வேண்டியது வரும் என்று. வாசியுங்கள், பிலிப்பியர் 2:5-11. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
இனி இயேசு கிறிஸ்து மனித சரீரத்துடனும் இரத்தத்துடனும் பூமிக்கு வந்ததுக்கு 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, அவர் சாத்தானை சிலுவையிலே கொல்வதற்காக வந்தார், தோற்கடிப்பதற்காக வந்தார். அவன் இறந்தது அர்மகதோன் யுத்தத்திலே. இன்னொன்று, அவனுக்கு அடிமையாயிருந்தவர் எல்லாரையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவன் கையிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். நாமோ பழையபடியும் போய் அவன் கூட சேர்ந்துக்கிறோம். வாசியுங்கள் எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இனி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இதெல்லாம் செய்யும் பொழுது அவர் பிரதியுபகாரமாக உங்களிடம் என்ன கேட்கிறார்? நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்தேனே, நீ எங்களுக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு என்று கேட்கிறாரா? கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், என் மீது அன்பாயிருங்கள். நாம் பலமுள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இதுதான் அவர் நம்மிடம் கேட்பது. அவர் உங்களுக்கு இவ்வளவோ காரியங்கள் எல்லாம் செய்தார். அந்த காரியங்களில் அவர் செய்ததையெல்லாம் மறைந்து போக விடாமல் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை பழையபடியும் உயிரோடே வைத்திருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ரோமர் 12:1-10 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின் படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவும் பிதாவுமாகிய தேவனும் அவரது சிருஷ்டியாக இருக்கிற மனுஷர்கள் மேல் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு அன்பு 2 பக்கமும் இருக்கணும். அவர் உண்மையில் அன்பாகவே இருக்கிறார் என்பது இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இருக்கிறார்னு இதுவரைக்கும் வார்த்தை அறிகிறோம். நீங்கள் அன்பா இருக்கிறீர்களா? ரோமர் 5:6-8 வரை வாசிப்பீர்களா? அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்கு
நீதிமானுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை அவர் எப்படி விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்மீது அன்பாக இருக்கிற தேவன் நாமும் அன்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா? அவர் நம்மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதே மாதிரி அப்படி நாம் ஆசைப்பட வேண்டாம், நாமும் அவர் மீது அன்பாக இருக்க வேண்டும் அல்லவா? பவுலடியார் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றையும் கம்பேர் பண்ணி சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நம்பிக்கையோடு தான் நீ கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை வாழ முடியும். மூன்றாவது, நம்பிக்கை, அன்பு இல்லாமல் நீ சுத்தமாக கிறிஸ்தவனாக வாழ முடியாது. சக கிறிஸ்தவனோடு நீ அன்பாக இருக்க வேண்டும். அவன் தாழ்வுபட்டு போனாலும், அவன் உன்னை விட மேம்பட்டு போனாலும் நீ அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 13:13 வாசிப்பீர்களே. ஆனால் இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த மூன்றிலேயும் அன்புதான் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கும். இனி பவுலடியார் மேலும் சொல்லுகிறார், மலைகள் பேரத்தக்க விசுவாசம் உடையவனாயிருந்தும் அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. தேவனால் என்னை எழுப்பி எந்த உபகாரமும் செய்ய முடியாது. நான் தேவனிடம் அன்பாக இருக்கிறேன், நான் அவரோடு விசுவாசமாக இருக்கிறேன், எல்லாம் கரெக்ட். அவரோடு இருந்தால் மட்டும் போதாது. அவர் தனியே ஒரு ஆள் அவரோடு இருந்தால், அவர் எப்படி எல்லா ஜனங்களையும் பார்க்கிறாரோ, உன்னை கொண்டு அந்த ஜனங்களுக்கு அவர் ஊழியம் செய்ய வைப்பார். அப்பொழுது நீ எல்லாருக்கும் ஊழியமாக அன்பு செய்யக்கூடிய திறமை உடையவனாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:1-10 வரை வாசிப்பீர்களே. ஆனால் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். இனி சாத்தானுடைய பிடியிலிருந்து சிலுவையிலேயே உங்களை மன்னித்து விட்டார், விடுவித்து விட்டார். சாத்தானுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னித்த பொழுது, பாவத்தை கொண்டு உங்களை பிடித்து வைத்திருந்தவன் அந்த பாவம் இல்லாததினால் நீங்கள் எல்லோரும் விடுதலை ஆகிவிட்டீர்கள். ஆனாலும் திரும்பவும்
அவனுடைய வலையின் மேல் போய் விழக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. அப்படி இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையிலேயே நாம் விடுதலையான நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ரோமர் 6:16-23 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். அதை நீங்கள் செய்யக்கூடாது. அவன் செய்ய வைப்பான். அவன் காத்துக்கொண்டே இருப்பான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுத்தி கொண்டு இருக்கிறான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆகையினால் நாம் ஒவ்வொருவரும் சிலுவையிலே ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அதை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன முயற்சிகள் தேவையோ அது தேவனால் மட்டுமே கூடும். அதை நாம் செய்ய வேண்டும். இனி நாம் இயேசு கிறிஸ்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். வரிசை அடுக்கிக் கொண்டே போகலாம். இதுவரை சொன்னதும் அதில் உள்ளடங்கும். என்றாலும் ஒரு சில காரியங்களை இன்றைய உலகிற்கு தேவைப்பட்ட ஒரு காரியத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி முடிக்கிறேன். ஒன்று, நமக்காக அவர் சிலுவையிலே என்ன செய்தார்? அநேகருக்கு தெரியாது. சிலுவையில் போய் தொங்கிட்டார், அவ்வளோதான். சிலுவையிலே அவர் போய் தொங்குறதுக்கு சும்மா அது ஒரு மரணத்துக்கு எதுவான காரியம் இல்லை. அநேக காரியங்களை உள்ளடக்கியது. வாசியங்கள் கொலோசையர் 2:13-15 வரை. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இனி இதெல்லாம் வந்து விட்டது. நாம் அவர் வெற்றி சிறந்து விட்டார். சாத்தானிலிருந்து விடுதலையாகி விட்டோம். ஒன்று இருக்கிறதே, நாம் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். அதுதானே மெயின். நமக்கு நித்திய ஜீவன் அங்கே தானே இருக்கு. அதை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கொலோசையர் 1:20-22 வரை வாசிப்பீர்களேயானால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் தமக்கு ஒப்புரவாகிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும்
பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களேயானால் அவர் உங்கள் பாவங்களை தன் சரீரத்தில் ஏற்றது போல் அர்த்தம் இருக்கிறது. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இன்றும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் நீங்கள் அவர் இதுவரைக்கும் சொல்லியிருப்பது போல நன்றியுள்ளவர்களாயும் அவர் சொன்ன காரியங்களையே செய்பவர்களாயும் இருக்க வேண்டும். வேதம் ஆரம்பம் முதலே முடிவு வரைக்கும் நாம் பாவத்தை போக்கவும் நம் பாவத்தை விட்டு விலக வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும், பாவத்தை விட்டு விலக்கி காத்து கொள்வதற்காகவே அவர் வந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகையால் ஒவ்வொருவரும் பாவம் இன்னதென்று தெரிந்த பிறகு அதை நாம் செய்யக்கூடாது. இந்த ஒரு தடவை மட்டும் நாம் பாவம் செய்யறோம், அந்த மாதிரி பேச்சே கிடையாது. தெரியாமல் சில இடங்களில் வேலை ஸ்தலங்களில் நடந்து விடலாம். ஆனால் அதை வேண்டுமென்றே நாம் செய்யக்கூடாது. பொய் சொல்லுதல். அநேக பிஸ்னஸில் இருக்கிறவங்க பொய் சொல்லிடுவாங்க. அது ஒருவர் கெட்டு போகிறதுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டாயத்தின் பேரில் சில பாவ காரியங்கள் நம்மிலிருந்து வெளிப்படுமா இருந்தாலும் நாம் அது பாவம் என்று தெரிந்த பிறகு அதை செய்வது நாம் அந்த மரணத்தை நம்மை இது அறிவித்துக் கொள்வதாகும். அன்பான பிதாவே, மீட்பும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, இந்து உமது பிள்ளைகளுக்கு எப்படி அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து நீ சொல்லியிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கடைபிடித்து பாவத்தை விட்டு விலகி உம்மோடு வர வேண்டும் என்பதற்கான வழியை நான் அவருக்கு போதித்தேன். அப்படி அவர்கள் செய்ய போவதற்காக நீர் உதவி செய்வதற்காக அவர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சாக்கியத்தை அவர்களுக்கு நீர் கொடும். அன்பான பிதாவே, ஆமேன்.